பெண்கள் ஏன் ரொம்ப எமோஷனலா இருக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கான விடையா இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதற்கான 5 முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. பொதுவா நிறைய ஆண்களுக்கு புரியாத புதிரா இருக்கிறதே என்னன்னா, பெண்கள் ஏன் ரொம்ப எமோஷனலா இருக்கிறாங்க, ஒரு விஷயத்த பிராக்டிக்கலா யோசிக்க மாட்டாங்களா? வீட்டுல எந்த ஒரு உறவாவும் ஒரு பெண் இருக்கிற பட்சத்துல அந்த பெண் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அழுகுறாங்க அப்படின்னா, எதுக்கு இப்படி தொட்டதுக்கெல்லாம் அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்ற ஆண்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறாங்க. ஆனா பெண்கள் எமோஷனலா இருக்கணும் அப்படின்னு இருக்கிறது அவங்க வந்து விருப்பப்பட்டு இருக்கிறாங்களா, இல்ல அது இயற்கையாவே அப்படி படைக்கப்பட்டிருக்குதா? 5 முக்கிய காரணங்கள்ல நம்பர் 1 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் தான். சோ பெண்கள் படைப்பளவுல உடல் அளவுல ஒரு ஆணுக்கு வித்தியாசமா தான் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸும் ஆண்களுக்கு இருக்கிற ஹார்மோன்ஸும் டெஃபினெட்லி வேற வேற தான். பெண்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இருக்கு. இந்த ஹார்மோன்ஸ் தான் வந்துட்டு பெண்களை ரொம்ப ஒரு எமோஷனல் பீயிங்கா வந்து வச்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ உடல் அளவுல இந்த மனிதனுடைய உடலை படைக்கும் பொழுதே கடவுள் அப்படிதான் படைச்சிருக்கிறாரு. அவங்களுடைய ஹார்மோன்ஸுடைய அந்த ஃபிளக்சுவேஷன்ஸ் தான் வந்துட்டு பெண்ணுக்கு ஒரு மாதத்துல டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்துட்டு அவங்களுக்கு வரும். ஒரு மென்சுரேஷன் வரும் பொழுது ஒரு ஃபேஸ், மென்சுரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபேஸ், மென்சுரேஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் அப்படின்னு ஒரு மாதத்துல 4 விதமான ஒரு கேரக்டராகவே ஒரு பர்சனாலிட்டியாவே வந்துட்டு பெண்கள் வந்து மாறுறாங்க. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன்ஸ் ஃபிளக்சுவேஷன். அந்த ஹார்மோன் எப்படி உள்ளுக்குள்ள வேலை பார்க்குதுன்றதன் அடிப்படையில தான் அவங்க எமோஷனலா இருக்கிறாங்களா, சம்டைம்ஸ்லாம் ஓவர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, செம்ம இண்டிபெண்டா இருப்பாங்க, சம்டைம்ஸ் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. அது எல்லாமே இஸ் பேஸ்ட் ஆன் ஹார்மோன்ஸ் தான். பட் அதையும் சம்டைம்ஸ் நம்மளால ரெகுலேட் பண்ண முடியும். இந்த டைம்ல இப்படிதான் இருக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மென்டலி ட்ரெயின் பண்ணிக்க முடியும். ஆனா இனிஷியலி அப்படிதான் இருப்பாங்க அப்படின்றது சயின்டிபிக்காவே வந்துட்டு சொல்லப்படுது. நம்பர் 2 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரே அப்படிதான் விமனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விமனுக்கு பிரெயின்ல இருக்கிற ஸ்ட்ரக்சரை எமோஷனலி ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு வடிவத்துல இது ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எமோஷனலி அவங்க ஒரு எமோஷனல் பீயிங் அப்படின்றதுக்கு அவங்களுடைய பிரெயினுடைய ஸ்ட்ரக்சரே அப்படிதான் இருக்குது. ஸோ மனிதனா இந்த படைப்பிலேயே அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதையுமே நம்ம சில எக்ஸசைஸ் மூலியமா ஹேண்டில் பண்ண முடியும், டேக்கிள் பண்ண முடியும். பட் அந்த பேஸே அதுதானே, அது என்ன பண்ண முடியும்? நம்பர் 3 என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போதான் இந்த சொசைட்டி உள்ள வருது. ஸோ சொசைட்டி சின்ன வயசுல இருந்து ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்க்குது, ஒரு ஆண் குழந்தையை எப்படி வளர்க்குது அப்படின்றதுலயே அந்த பெண் வளர்ந்து வரும்பொழுது என்னவா இருக்கிறாங்க அப்படின்றதுமே மாறுது. ஸோ என்னதான் வந்து ஹார்மோன்ஸ் எப்படி இருந்தாலும், பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தாலும், சொசைட்டி நிறைய விதத்துல வந்து பெண் வந்து எமோஷனலா ஒரு விஷயத்த பார்க்கணும், ஆண்கள் அவங்களுடைய எமோஷன்ஸை சப்ரஸ் பண்ணணும் அப்படிதான் சொல்லியே வளர்த்துருக்கு. ஸோ சின்ன வயசுல இருந்து ஒரு விஷயத்த பார்த்து வளர்ந்து வந்ததுக்கு அப்புறமா திடீர்னு ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டா அவங்களால எப்படி மாத்திக்க முடியும்? ஸோ பிரெயினுடைய ஸ்ட்ரக்சர், பாடியுடைய ஸ்ட்ரக்சரையும் தாண்டி சொசைட்டியுடைய ஸ்ட்ரக்சரே வந்து பெண்கள்னா எப்படிதான் அப்படின்ற மாதிரியான கட்டமைப்புக்குள்ளேயே அவங்க வளர்க்கப்படுறதுனாலையும் அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இது அமையுது அப்படின்னு சொல்றாங்க. நம்பர் 4 என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்ச்சரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். நிறைய கல்ச்சர்ல வந்துட்டு விமனை எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்றதுமே இருக்கு. விமன்னா ரொம்ப ஃப்ரெஜைலா, ரொம்ப ஃபெமினைனா, ரொம்ப எமோஷனலா, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா, ரொம்ப எம்பத்தட்டிக்கலா, தன்னுடைய பிரச்சனையெல்லாம் தூக்கி ஓர வச்சுட்டு மற்றவங்க பிரச்சனையை நம்ம பிரச்சனையா எடுத்து பார்க்கணும். அப்ப நம்ம பிரச்சனையை எப்படி பார்ப்போம்? இந்த மாதிரியான நிறைய கேட்டகரிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ பெண்கள்னா இப்படிதான் இருக்கணும், எமோஷனலி ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்றதுக்கு எமோஷனலி அவைலபிளா இருக்கணும். இந்த மாதிரியான கல்ச்சரே வந்து ஒரு பெண்ணை அப்படிதான் சித்தரிச்சிருக்கு, வடிவமைச்சிருக்குது. அதனாலேயே வந்துட்டு நேச்சுரலாவே பெண்கள் எமோஷனல் பீயிங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 5 என்ன முக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்டைல் தான். பெண்கள் எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து ஹேண்டில் பண்றது அவங்க அதை வந்து பேசி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. இவ பாரு வளவலன்னு பேசிட்டே இருப்பா அப்படின்னு தான் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் தங்களுடைய ஒய்ஃபை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்காக எல்லா பெண்களும் எப்பவுமே பேசிட்டே இருப்பாங்களான்னு பார்த்தா கிடையாது. நிறைய பேர் அமைதியா இருக்கிறவங்களுமே இருக்கிறாங்க. பட் அக்கார்டிங் டு த பிசிக்கல் ஸ்ட்ரக்சரே ஒரு பெண் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசி தான் அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அந்த பிரச்சனையை வந்து தீர எக்ஸ்பிளைன் பண்ணி அதை ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய பீயிங்கா தான் பெண்கள் இருக்கிறாங்க. வேறஸ் ஆண்கள் கிட்ட போனோம்னா ஆண்கள் அந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா, ஆக்ஷன் மூலியமா ஹேண்டில் பண்ணுவாங்க. எய்தர் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்றதையே விட்டுட்டு வேற விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த பிரச்சனை தானாவே சரியாயிடும், ரொம்ப சிம்பிளான பிரச்சனையா இருக்கிற பட்சத்துல. ஆர்எல்ஸ் இறங்கி அந்த பிரச்சனையில ஏதாவது ஒரு நம்மளால ஒரு வேலைகள் செய்ய முடியுதுன்னா செஞ்சு அதை முடிச்சிடணும் அப்படின்னு ஆண்கள் நினைக்கிறாங்க. இது வந்து அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்க்கப்படுறதுக்கான காரணமும் தான்.
அண்ட் ஆல்சோ அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ எண்டில் என்ன அப்படின்னா, பெண்கள் ஆப்வியஸ்லி எமோஷனல் பீயிங் தான். அவங்க ஒரு வகையில் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா அதை தடுத்து அப்படி நீ ஹேண்டில் பண்ணாத அப்படின்னு சொல்றதுல எதுவுமே கிடைக்க போறது இல்லை. அவங்க அப்படி இருக்காங்கன்னா அவங்க அப்படி இருக்கட்டும். ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் தோழி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு இதெல்லாம் நடந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா கிடைச்சிட்டு போட்டுமே. ஒரு ஆண் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்க அப்படியே இருந்துட்டு போட்டுமே. ஒரு ஆணை அழுகக்கூடாதுன்னு சொல்றதும் தப்பு தான், ஒரு பெண்ணை கோவப்படக்கூடாதுன்னு சொல்றதும் தப்பு தான். ஆண்களுமேவும் எமோஷனலி ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம், செய்யலாம். ஆனா இந்த சொசைட்டினாலையும் சில சயின்ஸ்னாலையும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ ஒரு இயற்கையை நம்மளால மாற்றவே முடியாது. இயற்கை எப்படி இருக்கோ அதை அப்படியே விட்டுடுறது தான் நல்லது. சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். எல்லா நேரமும் அழுதுட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால எதுக்கு அழணும், எதுக்கு அழக்கூடாது, எதுக்கு எமோஷனலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்கள டியூன் பண்ணலாம் ஒழிய மற்றபடி அப்படியே கம்ப்ளீட்டாக வந்துட்டு ஒரு பர்சனாலிட்டியை வந்து மாற்றவே முடியாது தான். ஸோ இதெல்லாம் தான் காரணங்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆண்கள் இனிமே உங்களுடைய லைஃப்பில் இருக்கிற பெண்கள் கிட்ட நீங்கள் மேபி சொல்லிக் கொடுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அள வேணாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். அண்ட் ஆல்சோ அழுகிறத வந்து இது ரொம்ப தப்பு, என்ன நீ நெசன்னு இருக்க, இந்த மாதிரிலாம் சொன்னால் அது அவங்களை இன்னும் தான் ப்ரொவோக் பண்ணும். ஸோ அவங்க வந்து படைப்பிலேயே அப்படிதான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இணைஞ்சு கொடுத்து போகிறது தான் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கான ஒரே வழிமுறை அப்படின்ற மாதிரி தான் சைக்காலஜிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.